நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். பாடா பானைக்கு பிறந்த பன்னி என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற ஆட்டிட்டு நிக்கிற எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சார், ஒரு வாதம் ஒன்று திரும்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு பிஜேபி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா? இது உண்மைதான். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம் நெஞ்சு கிழிஞ்சிருக்கு. இது பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்து தின்று செறித்து அந்த இடத்தில் வளர நினைக்கிறது. இட்லியும் குடல் குழம்பையும் கட்டியாச்சு சொன்னா கேக்குறது இல்ல. என்ன சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களாம் சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். ஏடிஎம்கே உடைவது பிஜேபிக்கு நல்லது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பிஜேபி எப்பயுமே அப்படிதான் செய்யுது. நீ ஒண்ணும் சொல்ல போ. இப்போ வந்து 2024 மாதிரியே 26லயும் பிஜேபி தனியா போட்டிடுது, அதிமுக தனியா போட்டிடுது, விஜய் தனியா போட்டிடுறாரு, சீமான் தனியா போட்டிடுறாரு. ஒரு 5 முனை இருக்கும்போது நம்பர் 2 யாருங்கிறதுலாம் எல்லாருக்கும் போட்டி, நம்பர் 1 திமுகங்கிறதுல யாருக்கும் குழப்பம் வராது. யாரு பக்கம் சாப்பிடுறது இந்த கைகள் வருது அங்க. ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்த பிறகுதான் ஆட்சி அமைச்சிருவாங்களோ பிம்பமே வந்தது. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் நடக்குது. பாஜக தூண்டி விட்டுட்டு சமாதானப்படுத்துற வேலையும் பண்றாங்களோ? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். திரு அண்ணாமலை வந்து கூட்டணி முன்னாடி எப்படி இருந்தாரு? தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இப்ப எப்படி இருக்கிறாரு? திருநெல்வேலியில ஒரு பெயரை சொல்லி உயிரை கொடுத்து முதலமைச்சராகும்னு சொல்லியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. மானம் இருந்தா விசங்க சேர வாங்கி சாப்பிட்டு செத்து தொலைஞ்சு போங்க. இந்தியா டுடே கால்குல 10 தடவை சொல்றார், யார் உடைக்கிறாருன்னு சொன்னீங்களோ அந்த அண்ணாமலை திரு இபிஎஸ் தூக்கி பிடிக்கிறார். ஆனா மாப்பிள்ள, இந்த 3 வேளை சோத்துக்கும் கொப்பம் பேசுற பேச்சு ரொம்ப கேவலமா இருக்குப்பா. தொட்டிலையும் கிள்ளி விட்டு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலாட்டு ஏன் ஆட்டணும்? ஏடிஎம்கே வென்றால் யாருக்கு லாபம் சொல்லுங்க? கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி லாபமா இல்லையா? அவரை நம்பி வந்துட்டல, நடுத்தருவுல தான் நிக்கணும். இப்ப நான் என்ன கேக்குறேன், செங்கோட்டையன் போறேன்னு சொன்னது எங்க? ஹரித்துவாருக்கு, ராமர் கோயிலுக்கு. அப்ப நான் என்ன கேக்குறேன், ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ராமாயணத்துல? அமித்ஷா இருக்கும் இடம்தான் செங்கோட்டையனுக்கு ஹரித்துவாரா? அதேதான். ஏன்னா அத்தனை பேரின் தலையின் மீதும் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. எது? சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை வழக்குகளுக்கு அஞ்சி நடுங்கி எல்லாருக்கும் அவங்கவுங்க பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற பதவி சுகத்தின் காரணமாக பாஜக இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய் அதிமுகவை இன்றைக்கு பாஜகவிடம் அடமானம் வைத்து என்னத்தை சொல்றது? நீங்க 4 பக்கமா பிரிஞ்சு போன நாதாரு நாயிங்க. நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த 2 பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? நல்லா இருக்கியாப்பா, பசங்க நல்லா இருக்காங்க, படிக்கிறாங்களா, தலைவர் அறிக்கை பார்த்தீங்களா, கூட்டத்துக்கு போனோமா, என்னைக்கு கூட்டம், எதிர்கட்சி தலைவருடைய பேட்டி பார்த்தியா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தியா, அப்படின்னு என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க பார்த்தியா, எப்படிதான் பேசுவோம். இதே 2 அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது 2 பேர் பேசிக்கவே மாட்டாங்க, திரு மொழிப்பாடுங்க. யார் கால யார் வாரி முட போறா முதல்ல அப்படிங்கிறதா அவன் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலா அம்மா அணியா, இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா, இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்துல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக காரன் முடிவு பண்ணிட்டான், நம்ம எந்த அணியா இருந்தாலும் சரி அத்தனை பேரும் ஒரே கொடை கீழே வந்துட்டோம், அதுதான் பாஜக அணி அப்படின்னு அவன் இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. பிஜேபிக்கு சீட்டை வளர்க்கணுங்கிற எண்ணம், இபிஎஸ்க்கு கட்சியை காப்பாற்றணுங்கிற எண்ணம், டிடி ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் தோற்கடின்னு எண்ணம். சோ இவங்க யாருக்குமே டிஎம்கே தோற்கடின்னு எண்ணம் இல்ல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யாரு பதட்டப்படாத. ஏடிஎம்கேக்கு வெற்றி, கட்சி நம்ம கையில வந்துருச்சு. டிடிவிக்கு வெற்றி, நம்ம அவங்களை ஆட்சியை பிடிக்க விடாம பண்ணிட்டோம். பிஜேபிக்கு வெற்றி, நம்ம சீட் அதிகரிச்சிட்டோம். இப்ப ஸ்டாலினுக்கு வெற்றி, ஆட்சியை பிடிச்சி தாக்க வச்சிட்டோம். ஹாப்பி எல்லாரும் எல்லாம் கூட்டம் கலைஞ்சிட்டு வாங்க போங்க. ஓகே வெயிட் பண்ணுவோம். அப்ப டிஎம்கே தோற்கடிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் இந்த தனித்தனி சிந்தனைகள் இருக்காது. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி ரைட். இது வரைக்கும் லாஜிக் புரியுது. ஏன் செங்கோட்டையனை அப்பாயின்மெண்ட் கொடுத்து உட்கார வச்சு பேசணும்? அதுவும் 3 மத்திய அமைச்சர்கள். அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. அமித்ஷாவை ஏன் செங்கோட்டையன் சந்தித்தார்? நிர்மலா சீதாராமனை ஏன் செங்கோட்டையன் சந்தித்தார்? எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? நான் தான் சொன்னேன், பிஜேபி எப்பயுமே கை கொடுக்கிற கட்சி.
கை விடுகிற கட்சியில். அப்ப இன்னைக்கு வந்து உங்களுக்கு அவங்க வேலை முடிஞ்சிருச்சு கை விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் பெரிய மன வருத்தம் வந்துடும். அவர்கள் அமிக்கபிளா இருங்க, ஒண்ணு மண்ணா இருங்க, சேர்ந்து இருங்க. இதற்கு பிறகு ஏதாவது அக்ரிவேட் ஆச்சுன்னா உள்ளே அதிகமா ட்ரிகர் ஆகக்கூடியவர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப கட்சியை கலைச்சிட வேண்டியது தானா கலைஞ்சிருவாங்க. நான் ரொம்ப தெளிவா சொல்றது, திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கேண்டிடேட் 100 முறை சொல்லியாச்சு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். திரு அண்ணாமலை அவர்கள் தான் பின்னாடி இருந்து இயக்குறாங்கன்னு சொல்றீங்க. அண்ணாமலை அவர்களே 100 முறை சொல்லிட்டாருன்ற. அவ்வளவு அடி டூப்பு, அவனை நம்பாத. யார் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தூபம் போட்டுட்டு இருந்தீங்களோ அந்த அண்ணாமலை அவர்கள் நேத்து இந்தியா டுடே காணொலியில பேசியிருக்கிறாரு, திருநெல்வேலியில் பேசியிருக்கிறாரு, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லியிருக்கிறாரு, அதற்கு உயிரை கொடுத்து உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதுதான் ஒரே வழின்னு சொல்லியிருக்காரு, வேற தலைவர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. ஜிஎஸ்டில 391 பொருட்களோட விலை குறைஞ்சிருக்கு. பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. கார்களுடைய விலை குறைப்பு நீங்க என்ன டிபேட் பண்ணிருக்கீங்க? உங்களுடைய சேனல்ல ஜிஎஸ்டி விலை குறைப்பு பத்தி நீங்க டிபேட் பண்ண ஒரு 4 பாயிண்ட். ஓ அப்படியா? மீடியாவோட அஜெண்டா இல்லது எதிர்க்கட்சி திமுகவினுடைய அஜெண்டாவை தான் எதிர்க்கட்சிகள்லாம் செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றத அப்ப அவங்க இரையாகுறாங்க. அதான் இரையாகுறாங்கன்னா அது அவ்வளவு பலவீனமா இருக்காங்க, நீங்க எவ்வளவு பலமா சுய அறிவு இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தமாகுது. நீங்க தேவையில்லாத வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க. இல்ல சார், நீங்க அவங்க ஓன் நரேட்டிவ் இல்லாம இருக்கு. திமுக அந்த வார்த்தை பயன்படுத்துங்க. இல்ல சார், அப்படி திமுக நீங்க வார்த்தை பயன்படுத்துங்க. இல்ல சார், அர்த்தம் யார பார்த்து சுய அறிவு இல்லாம பேசுவீங்க? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரி மேல வெடிக்கும்டா. ஏடிஎம்கே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு டிஎம்கே பதில் சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்வீங்க? பதில் சொல்றது சுய அறிவு இல்லன்னு சொல்வீங்களா? சொல்லி பாருங்க. இரையாகிறதுன்றதுனா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இங்கிலீஷ்டா? இங்கிலீஷ். டோன்ட் டச் மீ. இங்கிலீஷ். இங்கிலீஷ். பஸ் ஸ்டாண்ட்ல பஞ்சு முட்டாய் வித்துட்டு தெரிஞ்ச நாய் இங்கிலீஷ் பேசுற இங்கிலீஷ். ஆனா எதிர்க்கட்சிகளை பார்த்து நீங்க வாய்க்கு வந்தாலும் அந்த ஊடகங்கள் பேசலாம் கேட்டுக்க நாள்ல உங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை மரியாதை பேசுறேன், இந்த பக்கம் பேசுறதுக்கே கேக்குறீங்க. அப்புறம் அங்க மரியாதை அவமரியாதைக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சுய அறிவு இல்லன்னு சொல்வீங்களா? ஒரு வார்த்தை பயன்படுத்துவீங்களா? முடிக்க முடியல உன்னைய. இப்ப என்னத்த கண்டு விட்டு இப்படி கத்துற நீங்க? என்ன கண்டு விட்டு? ஏய் அடிச்சு முடிச்சாச்சு. போய் பாரு சார். பதில் சொல்றது வேற, ரியாக்ட் பண்றது வேற. இரையாகுவாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னமாகும்? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு தமிழ் தெரியாது, நீங்க அறிவு போட்டுங்க. என்ன ஒரு அளவு தொலைவு இல்லாம. டேய் சத்தியமா சொல்றேன், ஓவர் ஆக்டிங் பண்ணி ஆட்டிய கலச்ச பிச்சு பிடியும் பிச்சு. மேகல மணிமேகலை என்னடா வெக்கமா? பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. அதுக்கு பேரே சனிக்கிழமை. சனிக்கிழமையா? அது என்ன பேரு? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா கேம்பெயின் போயிடுவேன். அப்போ மத்த நாள்லாம் அரசியல் பண்ண மாட்டீங்க? அப்பதான் ஷூட்டிங் இருக்கும்ல. அப்போ மத்த நாள்லாம் கேம்பெயின் போக மாட்டீங்க? ஐயோ டெட்டி ஃபெலோ. மத்த நாளெல்லாம் பனையூர்ல உட்காந்து அறிக்கை விடுவேன். அப்ப ஏன் உங்க பேர் சனிக்கிழமை? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா கேம்பெயின் போயிடுவேன். மண்டே சரிதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அது ஏன் சனி ஞாயிறு மட்டும் பிரச்சாரம் வரீங்க அப்படின்னு நாம கேட்டோம்னா, இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு எல்லாம் அந்த நாள் தான் லீவு, அப்பதான் எனக்கு கூட்டம் சேரும் அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்றான் சார். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.